பார்த்தா படித்த பசங்க மாதிரி தெரிறீங்க. ஏன்டா இத்தச்சோடு மெட்ராஸில் உழைக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்காம அப்படி என்னடா சொல்லி கொடுத்தா வாத்தியே? நல்ல வேலை நான் படிக்கலை. யோ நீ மட்டும் இப்போ என்ன பைசா ரோட்டில் ரூம் போட்டு தங்கியிருக்கா? டேய் நான் டியூட்டிடா. 4 மணிக்கு போக வேண்டி வரேன். எடுத்து 10-11 மணிக்குள்ள கை மாற்றிட்டேன்னு வச்சுக்கோ, 3000-4000 சம்பாரிச்சிருவேன். ஓ என்னண்ணா சொல்கிற? சிம்பிளாக சொல்லணும்னா கடையில் இருக்க தேங்காய் எடுத்து தெருவில் இருக்க பிள்ளையாருக்கு உடைச்சிட்டு நான் நல்லா இருக்குன்னு வேண்டிக்கிற மாதிரி தான் இது. கடையில் கிலோ 100 ஆரம்பிக்கிற பூவோட ரேட்டு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏறி இறங்கும். பக்கத்து கடையில் போட்டி இல்லைன்னா 200, ஒரே நேரத்தில் 2-3 கராய்க்கு வந்துருச்சுன்னா 300. இதே சாமிக்கோ சாப்புக்கோ பூ வாங்க வந்துட்டான்னு வைய, சொல்லவே வேணாம், நம்ம சொல்கிறதா ரேட்டு. இது ஆஸ்பத்திரி எடுத்துக்க, கை வெளி கால் வெளின்னு போனால் மருந்து எவ்வளோ, டாக்டர் ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்டு வைத்தியம் பார்க்கலாம். அதே ஆக்சிடென்ட் ஹார்ட் அட்டாக் ஓடுனா அங்கே போய் எது எவ்வளோன்னு விசாரிச்சுட்டா இருப்ப, எவ்வளோ செலவான பரவாயில்ல, முதல்ல வைத்தியம் பாரு சொல்கிறோமா இல்லையா? ஒருத்தர் அர்ஜென்ட்டுன்னு வந்தான்னு வைய, அந்த லட்சியமே வந்த மாதிரி வச்சு செஞ்சிடணும். தம்பி இது மோடி மஸ்தான் வேலை மாதிரி அப்படியே வரிசையாக மார்க்கெட்டில் உட்காந்துருப்பாங்க. நாசாலேருந்து சயின்டிஸ்டே வந்தாலும் மார்க்கெட் விட்டு போகும்போது கிறுக்குன்னு ஆக்கிடுவாங்க. சாதாரணமாக எல்லாராலும் வியாபாரம் பண்ணிட முடியாது. கெட்டிக்காரத்தனம் வியாபாரம் பண்ணுறதுக்கு மூளை கவட்டியாக பிரியணும்.